அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிய பத்தி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோங்க. இது பார்த்தீங்களா ஒரு நீர் ராசி, விருச்சிகம் ராசி, செவ்வாயே ஆட்சியாக உள்ள ராசி. மேலுமே இவங்ககிட்ட இருக்கிற பயமோ, இவங்ககிட்ட இருக்கிற சந்தேகமோ வெளியே முரட்டுத்தனமாக காணப்படும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் சரிங்க, இவங்க உச்சத்துக்கே போயிடுவாங்க. விருச்சக ராசிக்காரர் எதையுமே அரைகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படிங்கிறது எண்ணம் இவங்களுக்கு முழுமையாகவே இருக்கும். இந்த ராசி பார்த்திங்களா நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனம் பார்த்திங்களா கடல் நிறை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அமைதியாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பமும் கொஞ்சம் அதிகம். மற்ற ராசிக்காரரை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பூமி காரகனான செவ்வாய் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால சிறிய அளவிலாவது உங்களோட பேரில் சொத்து எப்போதுமே இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்களா இரும்பு சத்து குறைபாடுமே இருக்கும். உங்களோட ராசிக்கு பார்த்திங்களா ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால பல பேர்த்துக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளுமே ஏற்படும். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க. இந்த மகளாய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த மகளாய அமாவாசையில் அவங்க முன்னோர்களுக்கு எந்த முறையில் திதி தர்ப்பணம் இது எல்லாம் செய்வதனால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. மேலுமே சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் இவங்க எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்யலாம். இந்த சூரிய கிரகணத்தினால நம்மளுடைய விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கணிச்சு தெரிஞ்சுக்கலாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து போகும்பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் பார்த்திங்கன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. மேலுமே லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. புத ஆதித்ய யோகத்தோடு மாதமானது உங்களுக்கு பிறக்க போகிறது. எனவே பொருளாதார நிலை பார்த்திங்களா கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். வெற்றிக்கு குறிய தகவலுமே வீடு தேடி வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். நட்பு வட்டம் பார்த்திங்களா விரிவடையும். நாட்டுப்பற்று மிக்கவர்களை கூட்டு முயற்சிகளில் பல நல்ல காரியங்களை உங்களுக்கு நடத்த காட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் மாதமாகவும் இந்த மாதம் பார்த்திங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு எந்த முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்கக்கூடாதா வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த வருடத்தோட 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் பார்த்திங்களா அமாவாசை நாளில், அதாவது செப்டம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமையானது நடைபெற இருக்குங்க. இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசையுமே நிகழும். இதோட மறுநாள் நவராத்திரி பண்டிகையுமே தொடங்க ஆரம்பிக்குதுங்க. செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் இரவு பார்த்திங்களா 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 வரைக்குமே இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் 2வது கிரகணம் பகுதி சூரிய கிரகணமே. மேலுமே இது இரவில் எடுப்பதனால இந்தியாவில் தெரியாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே சூரிய கிரகணம் எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டோமா, இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா இந்தியாவில் தெரியாது. ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல், நியூலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல், பாலினீசியா, மெலனேசியா, நோர்போக் தீவு, அது மட்டும் இல்லாமல் கிரைட்சர்ச், வெலிங்டன் மற்றும் நியூலாந்து போன்ற நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா தெரியும் அப்படின்னு கூட அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே இந்த சூரிய கிரகண நேரத்தில் அமாவாசை திதியுமே ஏற்படுவதனால எப்படிப்பட்ட ஒரு பலன்களை பெற போகிறீங்க நம்மளுடைய விருச்சகம் ராசியில் பிறந்தவங்க. புரட்டாசி
புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை பார்த்திங்களா, மகளாய அமாவாசை என்று போற்றப்படுது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை நாள் தொடங்கி அடுத்து வரும் 15 நாட்களுமே மகளாய பட்சம் என்று சொல்லப்படுதுங்க. மகளாய பட்ச காலத்தின் நிறைவாக வருவது தான் மகளாய அமாவாசை. இந்த மகளாய பட்சம் 15 நாட்களில் முன்னோர்கள் பித்ரு குலோகத்தில் இருந்து தங்களோட குடும்பத்தினரை காண பூமிக்கு வருவதாக ஐதீகம். முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பூமியில் உள்ள அவங்களோட குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க என சாஸ்திரங்களுமே சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு வருடமே முன்னோர் இருந்த திதி நாளை கணக்கில் கொண்டு திதி பத்திங்களா கொடுக்கப்படுறோம். அது தவிர ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்கிறோம். இப்படி முன்னோர் திதி நாள் ஆடி அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் தர்ப்பணம் செய்ய தவறிந்தா கூட இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகளாய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்யலாங்க. முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவங்க கூட இந்த மகளாய பட்சத்தில் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய குடும்பத்துக்கு பல்வேறான மாற்றத்தையுமே கொடுக்கும். பொதுவாகவே அமாவாசை நாட்களில் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. ஆனால் இந்த அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசை இன்னைக்கு தாய் வழி தந்தை வழி உறவினர்களுக்கு மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பங்காளிகள் அப்படின்னு யார் நீங்கள் உங்களோட உறவினர்கள் யாரோ அவங்கள எல்லாமே நினைத்து அன்று நீங்கள் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாங்க. இதுவே மகளாய அமாவாசையோட தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த மகளாய பட்ச காலத்தில் முன்னோர்கள் அவங்களோட சந்ததியினரை செலுத்தும் தர்ப்பணத்திற்காக காத்திருப்பாங்க அப்படின்னு கூட கருதப்படுது. அதனால தான் எந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அன்றைய தினம் பார்த்திங்களா அவங்களுக்கு பிடித்த உணவை படைக்கிறாங்க. பித்ருக்கள் வழிபாட்டில் கருப்பு எள்ளும் தர்ப்பை புல்லும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. தர்ப்பணத்தின் போது முன்னோர்களுக்கு கொடுக்கும் எள்ளும் தண்ணீரும் அவங்களுக்கான உணவாகவே சொல்லப்படுது. மகளாய அமாவாசை இன்னைக்கு பித்ரு வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. இப்படி நீங்கள் வழிபடுவதனால இதுவரைக்குமே குலதெய்வத்தை வழிபடாத பாவமும் தோஷமே கூட நீங்கும்னு சொல்லப்படுதுங்க. உங்களோட வாழ்க்கை பார்த்திங்களா பிரகாசமாக அமையும். மேலுமே இதே போல தாங்க அன்றைய தினத்தில் பார்த்திங்களா காகத்திற்கு உணவு படைத்து நீங்கள் வழிபடலாம். காகத்திற்கு படைக்கும் உணவு முன்னோர்களுக்கு படையலிடுவதாகவே நம்பப்படுதுங்க. மகளாய அமாவாசை தினத்தன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வரும்போது அரச மரத்தில் தங்குவதாக ஐதீகம். எனவே தான் மகளாய அமாவாசை இன்னைக்கு பார்த்திங்களா அரச மரத்தடியில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துமே வணங்கலாங்க. முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்களா தடைப்பட்ட காரியங்களானது சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பலன் தருவதாக உங்களுக்கு அமையும். உடல் நலம் பார்த்திங்களா சீராக உற்சாகத்தோடு பணிபுரியும் மாதமாக நம்மளுடைய புரட்டாசி மாதமானது அமையப்போகுது. மேலுமே புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பார்த்திங்களா செல்கிறாரு. உங்களோட ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது. மறைந்த புதனால நிறைந்த தனவாக்குமே உங்களுக்கு கிடைக்கும். கல்வி கலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு கைகூடும். அதே மாதிரி நாலாபுரமே இருந்து நல்ல தகவலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலுமே வந்து சேர ஆரம்பிக்கும். வீடு வாங்குவது கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுதுங்க. மேலுமே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளுமே சுப செய்திகளை கேட்கும் சூழலுமே உங்களுக்கு ஏற்பட போகுது. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு பார்த்திங்களா அதிசார கதியில் செல்கிறாரு. அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமுமே பெறுகிறாரு. உங்களோட ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு பகவான். மேலுமே தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியானவர் அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் பார்த்திங்களா உன்னதமான ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது. மண்ணை தொட்டா கூட அது பொண்ணாகுங்க. எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். குருவோட பார்வை முழுமையாக உங்களோட ராசியில் பதிகிறதுனால வருமானம் இங்கே நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே இருக்கும். புதிய ஒப்பந்தங்களுமே வந்து கொண்டே இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. சுப தொழில் செய்கிறவங்களுக்கு
மேலுமே பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணி செய்வீங்க. வாகன யோகமே உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் விருச்சகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, அமாவாசை நாட்களில் எந்த முறையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சகம் ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.